ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே vlog தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பர்த்டே ஷாப்பிங்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் போகிற வழியிலே வந்துட்டு புதுசாக ஒரு கடை வந்து பார்த்துருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். பட் பெருசாக எதுவும் கிடைக்கல. நேராக ட்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டு இந்த ட்ரெஸ் தான் வந்து ஃபைனலாக எடுத்தோம். அண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் பேக்கிங் பார்த்துடலாம். கொஞ்சம் புக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருந்தேன் கிராஸ்வேர்ட்ஸில். அண்ட் இந்த கேலண்டர் கிளாக் வந்து ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினது. ஸோ இந்த ஒர்க் பண்ணுற டேபிளில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸுமே வந்து பண்ணியிருந்தேன். ஒரு லைக் 3 ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிக்ளைனர் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து சர்ப்ரைஸ் ஃப்ளாப் வாட்சின்னு போட்டிருந்ததில்ல, அந்த ரிக்ளைனர் தான். நாங்கள் லைக் ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். வாங்க போகிறோம். இங்கே வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்க கேக் ஷாப் வந்து இது மட்டும்தான். ஸோ அதனால தான் பாப்பாவோட பர்த்டேக்கும் இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து வேறு ஃப்ளேவரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக 2 பென்டோ கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து நாங்கள் ஆல்ரெடி லைக் பாப்பா பர்த்டேக்கு வாங்கின அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சாக்கோ ஆல்மண்ட் ஃப்ளேவர். இப்போ புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ப்ளூபெர்ரி ஃப்ளேவரும் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப லைக் பென்டோ கேக் அப்படின்னா ஒரு குட்டி கேக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கையளவு தான் இருக்கும். ஸோ இது லைக் ரொம்ப வேஸ்ட் ஆகாது, நம்ம ஈஸியாக சாப்பிட்டுடலாம் அந்த மாதிரி. அண்ட் பாப்பா வந்துட்டு ஏதாவது சும்மா கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுனால அவளுக்கு சும்மா ABCD மட்டும் எழுத தெரியும். நான் சொல்ல சொல்ல அவள் வந்துட்டு அழகாக எழுதிட்டு இருந்தா. கேக் எடுத்துட்டு வர போறோம். ஏன்னா டைம் கரெக்டாக 11:30 இல்லை 11:55 ஆகுது. போலாமா? இதை நீ எடுத்துட்டு வரியா, இதை அம்மா எடுத்துட்டு வருவா? யார் கேக் எடுத்துட்டு வரா? நீ கேக் எடுத்துட்டு வரியா? பத்திரமா எடுத்துட்டு போகணும். ஓகே, லைட் ஆஃப் பண்ணிட்டு. பாடு பாடு, டைம் ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. அப்பாவுக்கு சொல்லு, ஹக்கி குடு. இருக்குது. இது பேர் வந்து பென்டோ கேக். இப்போ சின்ன கேக்கு, பெரிய கேக்கா வாங்கணும்னா சாப்பிட முடியாதுல்ல. இது யாரு? ஹிமானியா? ஹிமானியா இது? ஆமா, இது ஹிமானி, அது நான். இது ஹிமானி, இது நான். தெரியுதுல்ல, அது அப்பா அது அம்மாடா. நீ வந்து நீதான் எங்களோட லவ். இங்க பாரு, இங்க இருக்கு பாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அப்பா. சொல்லு ஹாப்பி பர்த்டே டாடி சொல்லு. உனக்கு வலிக்கும்ல. சரி, உனக்கு வாய் வலிக்கும், நீ சாப்பிடாது. பெட்ல இருந்து இறங்கு. நைஸா? சாக்கோ ஆல்மண்ட் சூப்பரா இருக்கு. கிஃப்ட் மேட்ச் பாக்ஸா? மேட்ச் பாக்ஸ் இல்ல, திமிர் தானே உங்களுக்கு. பாத்தியாடா அப்பாவை? சூப்பரா இருக்குது. இது வந்து நானே செஞ்சேன். இது வந்து இது தூள் படத்துல சொல்றது. நான் ராத்திரி பூரா இதுதான் உட்காந்து ஒட்டிட்டு இருந்தேன்ற மாதிரி. ஆமாங்க, அழகா இருக்கு. இது நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர்ல இருந்து பண்ணது. ஹேண்ட்மேட் பேப்பர். சாக்லேட் ஓகே வாது. ஆமா, இதே மாதிரி கெஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணு, பாத்து ஒண்ணொண்ணா போடுவோம். இது என்னது? இது என்ன? சாக்லேட் கிஃப்ட். இது சாக்லேட் பொக்கே. பொக்கே.
Thinking clearly. Okay. இது எல்லாமே இந்த கிராஸ்வேர்ட் இருக்குல்ல ஆமா. அங்க வாங்குனது. இது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புக்ஸ். இப்பயே படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, அப்புறம் படிக்கலாம். சும்மா என்ன இருக்குன்னு பார்க்கறேன். டைம் பீஸ். இது வந்துட்டு இதை அழுத்தணும், இதை அழுத்துங்க. டேட் வந்து 23. 24. இன்னைக்கு வந்து நூல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ஸ்பாட்டிஃபை கார்டு. இது வந்து எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? ஸ்பாட்டிஃபை கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிஃபை போயிடுங்க. ஸோ இதில் வந்துட்டு சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு போய்ட்டு அந்த கேமரா பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்டை வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் இது என்னன்னு கேளுங்க. யாரு இது வந்து நீயா? அது இது அவ, ஓகேவா? சரி, இது பாப்பா. இது அவ பாப்பா. ஏ பாப்பா. ஓ பாப்பா தான். இங்க இருக்கு உன் பாப்பா. சிட்டி வைக்குள்ள. ஆமா, ஹிமானிக்கு வந்து ஹிமானி பிக் சிஸ்டர் ஆக போறதுனால அது அவ பாப்பா. இது யாரா? அதுதான் நானு. இது வந்து 24th மார்னிங் எடுத்த வீடியோ. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 o'clock போல் தான் வந்து எந்திரிச்சேனே. ஸோ எந்திரிச்சிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லை, ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு சின்னதாக கோலம் போடலான்னு ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சிட்டு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா சன்னா மசாலா, பூரி அண்டு அசோக் அல்வா இதுதான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜீரா வாட்டர் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜீரா வாட்டர் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் லைக் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் இது குடித்தா சில பேருக்கு ஒத்துக்காது. அண்ட் மீன்வைல் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சன்னா பாயில் பண்ணி வச்சுருந்தாலும் அதோட நட்ஸ் அண்ட் பனானா கொடுத்து விட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம அசோக் அல்வா செய்கிறதுக்காக அதே பேனில் வந்து கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பை வேக வச்சுட்டேன். அண்ட் இது வந்து கோதுமை மாவு நெய்யில் நல்லா வறுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது பாசிப்பருப்போட பேஸ்ட்டு. ஸோ அரை கப் தான் பாசிப்பருப்பு எடுத்து அதுக்கு வந்து 1 கப் வந்து சுகர் தேவைப்படும். அண்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் வந்து ஒட்டாத மாதிரி லைக் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அசோக் அல்வாவை வந்து இந்த மாதிரி பிளெயின் கலரில் சாப்பிட்றதுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக பிடிக்காது, அதனால. அண்ட் அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூநட் அந்த திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட அசோக் அல்வா ரெடி. அண்ட் மீன்வைல் வந்துட்டு நம்ம சன்னா மசாலாவுமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மெயினாக நான் என்ன நினச்சேன்னா எல்லா மீலுமே வந்து வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு மார்னிங்கே வந்து சன்னா மசாலா செஞ்சாச்சு. அண்ட் பிரியாணிக்கு தேவைப்படுறதையுமே வந்துட்டு எல்லாமே லைக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் வெளியவே போயிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சூடாக பூரி போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்து பூரி அடிக்கடிலாம் செய்யவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் திருப்பி அந்த ஆயில் வந்து பெருசாக ரீயூஸ் பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு நிறைய ஆயில் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு மேக்ஸிமம் பூரி வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் லைக் பர்த்டே ஆனிவர்சரி அந்த மாதிரி தான் செய்வேன். அண்டு பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் விடலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால் அவளையும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அவ கூடயே வெளியே கிளம்பியாச்சு. வந்து 9:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலி 9 o'clock ஸ்கூல். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டு இருக்கோம் பாப்பா வந்து ஸ்கூலில் விடுறதுக்கு. ஸ்கூலில் விட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் எங்கே போகிறோம்? எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருப்போம். அவளை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறோம். ஓகே, ஹிமானி ஸ்கூல்லேருந்து இருந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா ஹிமானி 3 பேர் என்ன பண்ண போகிறோம்? எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் படத்துக்கு போகிறோம். ஜாலி. ஏ ஹிமானி ஸ்கூல் கிட்ட வந்துடுச்சு. ஹாப்பியாக போயிட்டு வரணும். ஓகே, பாப்பாவை போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு திருப்பூர் ஒரு முருகன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம்.
வழுக்குதுல. டெம்பிளில் வந்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து மெரினா மால் வந்து போயிட்டோம். எதுக்குன்னா டக் அவுட்டுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு லேசர் கிரிட் அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். மிரர் மேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கிரிட் கேம் ஒன்று இருக்கும். ஸோ நான் அது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்கவங்களையுமே கேட்டுட்ருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான சான்ஸ் கரெக்டாக கிடைக்கவே இல்லை. சரி அட்லீஸ்ட் நம்ம 2 பேராவது போயிட்டு வரலாம். ஏன்னா அந்த கேம் வந்து 2 பேர் விளையாடுறதோட நிறைய பேர் விளையாண்டா தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேம் வந்து விளையாடணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் போய் விளையாண்டுட்டு சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நானும் போகணும் அப்படின்ட்டு டக் அவுட் போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு அந்த ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க டக் அவுட். நாங்கள் வந்து விளையாட போகிறது கிரிட் கேம். இதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா பெர் பர்சனுக்கு வந்து 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வர்த் இட் மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி இதில் வந்து 3 கலர் தெரியுதுல, ரெட்டில் வச்சோன்னா நமக்கு மைனஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் க்ரீனில் வச்சோன்னா சேஃப், ப்ளூவில் வச்சோன்னா நமக்கு பாயிண்ட். இதுதான் ஆக்சுவலி அந்த பேசிக்காக அந்த கேமு. லிட்ரலாக வந்து இந்த வீடியோ கேம்லலாம் நம்ம லைவாக விளையாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துருந்தது. 20 மினிட்ஸ் எப்படி போச்சு அப்படின்னே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. அண்ட் நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து எடுத்திருந்தோம் லெவல் 2ல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் சும்மா ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சாய் காலிக்கு போயிட்டு யூஷுவல் ஸ்பாட் அங்கே வந்து பார்லேஜி பிஸ்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை தொட்டு நல்லா டீ குடிச்சிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஜிவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குல்ல, இங்கே வந்து சில்வர் ஜுவல்லரி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால பாப்பாவுக்கு வந்து ஒரு இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். எதுக்குன்னா கோல்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. அதனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி வெளியே வாங்குறதுல ஒத்துக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. அதனால் சரி அவளுக்கு வந்து இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரியே வாங்கியாச்சு. அண்ட் வழியிலே பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வர எப்பயுமே 2 o'clock போல் ஆகிடும். அதனால அவள் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு நம்ம வாங்கணும்ல அது வந்து காட்டணும். என்னது இது? தோடு. நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது மூவி போகலான்ட்டு நேற்றே புக் பண்ணிட்டோம். அந்த ஒரு விஷால் படம் இல்லை, அதுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஆக்சுவலி எனக்கு அந்தளவுக்கு அந்த படம் பெருசாக பிடிக்கவே இல்லை, ரொம்ப போர் அடித்த மாதிரி இருந்தது. பட் அங்கங்கே கொஞ்சம் காமெடி சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நடுவில் வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம், அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் ஒரு மூவிக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட லேட் ஆச்சு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு.
எடுக்கிறேன். போஸ் படம் படம் சூப்பரா இருக்கு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்தது. ஈவினிங் ஆயிடுச்சுல, அதனால ஒரு டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்துட்டு இன்னொரு கேக் நம்ம வச்சுருந்தோம்ல, ப்ளூபெர்ரி கேக்கு, அது வந்து வெட்டி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். டேட் சின்ன வயசு என்ன ஏஜ் ஆகுது? ஹிமானிக்கு 4, அப்பாக்கு 40. 5. 5. அப்பாக்கு என்னடா ஏஜ் ஆகுது? 5. டேய் 35. 35 தானேங்க? 45. 33டா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடுறதுலாம் நான், கொடுக்குறதுலாம் அவளுக்கு. ஹிமானி ப்ளோ பண்ணல, நீனு கேண்டில் ப்ளோ பண்ணல. கிட்ட ரொம்ப கிட்ட போவாத அம்மா, கிட்ட போவாதம்மா, சுடும். கீழே கொஞ்சம் குனிஞ்சு இப்படி ஊது. இல்லை கீழே குனி நல்லா. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from Tanisha and thank you so much for watching my videos. என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா do like, share and subscribe and thank you so much. Bye.